உங்களால் முடிந்தால் அதை எனக்கு கொடுங்க. உங்களால் முடிந்தால் ஈவினிங் கால் பண்ணுங்க. அதாவது உங்களால் முடியும் அப்படின்று சொன்னால் ரூமை க்ளீன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வது? லெட்ஸ் see it first. If you can. If you can. உங்களால் முடிந்தால். Okay. If you can, give me the book. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த புக்கை எனக்கு கொடுங்க. If you can, give me the book. If you can, call me in the evening. உங்களால் முடியும் என்று சொன்னால் ஈவினிங் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ கேன் என்றால் உங்களால் முடிந்தால். அதுக்கு பிறகு நீங்கள் சிம்பிளாக ஒரு கமாண்டை எடுத்து வைங்க. ஒரு கமாண்டை நீங்கள் எப்படி எடுத்து வைப்பீங்க? ஜஸ்ட் ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன விஷயத்தை செய்ய சொல்கிறீங்களோ அதோட பேஸ் ஃபார்மில் வேர்ப்டு பேஸ் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே, another one. If you can, clean the room. உங்களால் முடிஞ்சால் ரூமை சுத்தம் பண்ணுங்க. If you can, make a tea. முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுங்க. If you can, switch on the light. உங்களால் முடியுமென்றால் லைட்டை ஆன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்களால் முடியாவிட்டால் இதை எப்படி நீங்கள் சொல்கிறது? If you can't. If you can't, don't give me. உங்களுக்கு முடியலைன்னு சொன்னால் தராதீங்க. வெரி சிம்பிள். ஓகே, டோன்ட் கிவ். V1 ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு முன்னாடி டோன்ட் சேர்க்கணும். ஸோ நெகட்டிவ் கமாண்ட், தராதீங்க. இஃப் யூ காண்ட், டோன்ட் கிவ் மீ. இஃப் யூ காண்ட், லீவ் திஸ் பிளேஸ். உங்களால் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க. கட் இட். இஃப் யூ காண்ட், ஸ்டாப். உங்களால் முடியலைன்னு சொன்னால் நிறுத்துங்க. இஃப் யூ காண்ட், டோன்ட் ஒர்க். உங்களால் முடியலைண்டா வேலை பார்க்காதீங்க. இஃப் யூ காண்ட், டோன்ட் குக். உங்களால் முடியலைண்டா சமைக்காதீங்க. எவ்வளவு சிம்பிளாக நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஷன்ஸை எடுத்து வைக்கலாம்னு பாருங்கள். ஸோ உங்களால் முடியும் என்றால் என்று சொல்கிறதுக்கு இஃப் யூ கேன். உங்களால் முடியலைண்டா இஃப் யூ காண்ட். Let's see some more expressions. If you know. If you know. உங்களுக்கு தெரியும் என்றால், நீங்கள் அறிஞ்சிருந்தா. If you know, inform me. உங்களுக்கு தெரியும்டா எனக்கு அறிவித்தல் கொடுங்க. If you know, explain me. உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. Explain me. If you know, tell him. உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அவனுக்கு சொல்லுங்கள். வெரி சிம்பிள். இஃப் யூ நோ, டூ இட். உங்களுக்கு தெரியும்டா இதை நீங்கள் பண்ணுங்கள். இஃப் யூ நோ, மேக் இட். உங்களுக்கு தெரியுமெண்டா நீங்களே பண்ணுங்கள். ஓகே, இஃப் யூ நோ, மேக் இட் யோர் செல்ஃப். நீங்களே பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாவிட்டால் இதை எப்படி சொல்கிறது? இஃப் யூ டோன்ட் நோ. இஃப் யூ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரியாவிட்டால். இஃப் யூ டோன்ட் நோ, ஸ்டாப் டாக்கிங். உங்களுக்கு தெரியலைண்டா பேசுகிறத நிறுத்துங்க. இஃப் யூ டோன்ட் நோ, டோன்ட் டெல். உங்களுக்கு தெரியலைண்டா சொல்லாதீங்க. இஃப் யூ டோன்ட் நோ, டோன்ட் டெல் அபவுட் தேட். உங்களுக்கு தெரியலைண்டா அதை பற்றி சொல்லாதீங்க. இஃப் யூ டோன்ட் நோ, டோன்ட் ட்ரை. உங்களுக்கு தெரியலைண்டா இதை முயற்சி பண்ணாதீங்க. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், another one. உங்களுக்கு புரிந்தால். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிளாக அதுக்குரிய வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், டெல் மீ. உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், எக்ஸ்பிளைன் மீ. உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், டூ த சம். உங்களுக்கு புரிஞ்சால் இந்த சம்மை பண்ணுங்கள், இந்த கணக்கை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், உங்களுக்கு தேவை என்றால். இஃப் யூ வாண்ட். இஃப் யூ நீட். இரண்டையும் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட், டெல் மீ. உங்களுக்கு தேவைண்டா சொல்லுங்கள். இஃப் யூ வாண்ட், ஆஸ்க் மீ. உங்களுக்கு தேவை என்றால் என்னிடம் கேளுங்க. இஃப் யூ வாண்ட், டேக் இட். உங்களுக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுங்க. இஃப் யூ வாண்ட், பை இட். உங்களுக்கு தேவை என்றால் இதை வாங்கி கொள்ளுங்க.
வெரி சிம்பிள். நீங்கள் எதை சொல்ல நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அதுக்குரிய வேர்பை வச்சு நீங்கள் ஒரு கமாண்டாக முன்வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையென்றால், இஃப் யூ வாண்ட், நீங்கள் விரும்பினால் வாங்க. அது எப்படி சொல்கிறது? இஃப் யூ லைக். வெரி சிம்பிள், isn't it? இஃப் யூ லைக், buy it. நீங்கள் விரும்பினா வாங்குங்க. இஃப் யூ லைக், வாட்ச் இட். நீங்கள் விரும்பினா பாருங்கள். இஃப் யூ லைக், டெல் மீ. நீங்கள் விரும்பினா என்னிடம் சொல்லுங்கள். இஃப் யூ லைக், eat it. விரும்பினா சாப்பிடுங்க. ஸோ அதே நெகட்டிவாக நீங்கள் சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், இஃப் யூ டோன்ட் லைக். இஃப் யூ டோன்ட் லைக், கிவ் மீ. இஃப் யூ டோன்ட் லைக், டோன்ட் பை இட். பிடிக்கலைன்னா வாங்காதீங்க. இஃப் யூ டோன்ட் லைக், டோன்ட் டெல் மீ. உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லாதீங்க. காட் இட்? ஸோ இந்த மாதிரி இஃப் யூ அண்டா ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் ஆல் என்று சொல்லி முன்வைக்கிறதுக்கு. விரும்பினால், இஃப் யூ லைக். வேண்டுமென்றால், இஃப் யூ வாண்ட். புரிஞ்சால், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தெரிஞ்சால், இஃப் யூ நோ. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிக்கொள்ளலாம். நிறைய விடயங்களை ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளலாம். Okay, so practice this pattern of sentences well and talk fluently. Let's meet with another lesson next time. Take care. Bye-bye.